ஹாய் கைஸ், வணக்கம். மார்னிங் 6 o'clock எழுந்திரிச்சு வாக்கிங்க்கு ரெடி ஆயாச்சு. வெளியே வந்து 3 பேர்த்தையும் ஒரு லுக்கு விட்டுட்டு மார்னிங் 7 o'clockன்ற மாதிரி வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போல்லாம் இங்கேருந்து பார்க் வரைக்கும் வெஹிக்கிளில் போகிறதுக்கு பதிலாக வாக்கிங்லேயே போயிடுறோம். ஹார்ட்லி இங்கேருந்து பார்க் வரைக்கும் 1.2 kilometers இருக்குது. எப்படியோ நடக்கிறோம், இதையும் சேர்ந்து நடந்துடலான்னு ஒரு பிளான் வச்சுருக்கேன். இந்த 1.2 kilometers வாக்கிங் போகிறப்ப தான் நான் ஒரு விஷயத்தை நோட் பண்ணேன். அதை உங்களுக்கு என்னன்னு சொல்கிறது. டோட்டலாக எவ்வளோ மெடிக்கல் ஷாப் இருக்குதுன்னு பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7. இதில் எனக்கு 2 டவுட்டு. ஒன்று, இவங்களுக்கு அவ்வளோ பிஸ்னஸ் நடக்குதான்றது, இல்லைன்னா நம்ம இவ்வளோ மெடிசன் கன்சியூம் பண்ணுறோமான்றது. அப்படியே நம்ம வந்து பார்க்கை ரீச் ஆயாச்சு. இந்த பார்க்கில் மொத்தம் 2 லூப் இருக்குது. ஒன்று பார்க்கு, இன்னொன்று லேக். பார்க் ஓவரால் 1 kilometer இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் ஃபுல் லேக் வாக் பண்ணால் ஹார்ட்லி 2.5 to 3 kilometers இருக்கும். இந்த லேக்கை ஃபுல்லாக எனக்கு வாக்கிங் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஹார்ட்லி 40 to 45 minutes ஆகும். வீடு அருமையாக இருக்குது இல்லைங்களா? இது என்ன மரம்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள். நம்ம என்ன ஒலிம்பிக்கில் கோல்டு மெடல் அடிக்கிறதுக்காக ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கோம். ஒன்லி நம்ம ஃபிட்னஸ் கொஞ்சம் பெட்டராக வச்சுக்கிறதுக்காக வாக்கிங் வரோம். ஸோ எந்த ப்ரெஷரும் இல்லாமல் கூல் அண்ட் காம் வாக் பண்ண வேண்டியது தான். அதில் என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குதோ அதுவே நமக்கு போதும். அப்படியே லேக் ப்ளஸ் பார்க்க ஒரு ரவுண்டு வந்தாச்சு. வாக்கிங் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து அப்படியே நம்மளால் ஒரு சின்னதாக ஒரு குட்டி வாக்கிங் கூட்டிகிட்டு போயிட்டு அவனை தண்ணி குடிக்க வச்சுட்டு இன்றைக்கி வாக்கிங் செஷன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு.